வணக்கம் மக்களே. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து என் பொண்ணு வந்து எங்கள் கூட வரல. நாங்கள் 3 பேர் மட்டும் பைக்கில் போயிருந்தோம். அவள் வந்து அம்மா கூட ஆட்டோவில் வந்திருந்தா. ஸோ நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா, பல்லாவரத்தில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ அங்கே போயிருந்தோம். லைனில் வந்து நிற்கும்போது பசங்க செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹெவன்லிக்கு வந்து அவங்க மாமா இருந்தால் போதும், செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணுவாள். ஸோ நாங்கள் எல்லாருமே சாப்பிட்றதுக்காக உக்காந்துட்டோம். அதில் தான் ஃபன்னே இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா, நாங்கள் வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் எல்லாருமே உட்காந்துட்டோமா, ஐஸ்கிரீம் மட்டும் இருந்துச்சு, சாப்பிட்டோம். ரொம்ப நேரம் பார்த்தா எங்களுக்கு சாப்பாடே போடல. என்னன்னு கேட்டால் சாப்பாடெலாம் காலியாகிடுச்சு அப்படி சொல்லிட்டாங்க. அடடா, என்னடா இது, போடுவீங்களா மாட்டிங்களா, வருமா வராதா அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. கடைசியாக ஒரு வழியாக வந்து எங்கள் ஹஸ்பண்டே போயிட்டு அங்கே என்ன இருக்குது எல்லாம் பார்த்துட்டு வந்து, சரி இருக்கிறதையாவது சாப்பிட்டுமேன்ட்டு அவரே களத்தில் இறங்கி எல்லாருக்கும் இலை வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னப்பா நீ இறங்கிட்டியானா, சிரிச்சரியில் பசங்களாம் வெயிட் பண்ணுறாங்கல்லன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து பரோட்டா, அதுக்கப்புறம் காம்பினேஷனே இல்லாமல் ஏதோ ஒரு தக்காளி குழம்பு மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் சுட சுட அப்போ தான் ஒயிட் ரைஸ் வடித்து கொஞ்சம் ரசம் இருந்தது, அப்பளம் வச்சு கொடுத்துருந்தாங்க. இதை வச்சு தான் சாப்பிட்டோம். ஸோ அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, பந்திக்கு எப்பயும் முந்திக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சீக்கிரமாக தயிர் சாதமும் வச்சுருக்காங்கப்பா, மறந்துட்டேன் பாருங்கள். நான் தயிர் சாதம் ஊறுகாய் சாப்பிட்டேன், கரெக்ட். ஸோ எப்பயுமே வந்து பந்திக்கு முன்னாடி போக பழகிடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, மறக்காமல்.